அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் ஜெயக்குமார். இது குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கை பற்றி பார்க்க போகிறோம். வயிற்றுப்போக்கு அப்படின்னா என்ன? இது நம்ம இங்கிலீஷில் வந்து லூஸ் மோஷன் அப்படின்னா டயரியா அப்படின்னு சொல்கிறோம். பட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா குழந்தைக்கு பண்ணுது அப்படின்னு பண்ணால் டிசென்ட்ரி போகுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிசென்ட்ரி வந்து டயரியாவிலேருந்து ரொம்பவே மாறுபட்டது. வயிற்றுப்போக்குன்னா நார்மலாக மலம் கழிக்கிற ஒரு குழந்தை நிறைய டைம் மலம் கழிச்சிச்சுனாவோ இல்லை தனித்தனியாக மோஷன் போகுதுனாவோ, ஒரு நாளைக்கு 3 முறைக்கு மேலே மோஷன் வந்து தனியாக போகுதுன்னா அதுக்கு பேர் லூஸ் மோஷன், இல்லை அப்படின்னா டயரியான்னு சொல்கிறோம். டிசென்ட்ரி அப்படின்னா என்னன்னா, அந்த மலம் கழிக்கும் பொழுது அதில் ரத்தம் கலந்து வந்துச்சுனாவோ இல்லை வலியோடு சேர்ந்து ஒரு சளி மாதிரியோ கஞ்சி மாதிரியோ மோஷன் போச்சுன்னா அதை தான் டிசென்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ வயிற்றுப்போக்கு வந்து முக்கால்வாசி நேரம் ஒரு வைரஸ் கிருமினால் ஏற்படுது. அது நம்ம வந்து பெருசாக பயப்படுற மாதிரி வியாதி கிடையாது. நம்ம நீர் ஆகாரங்கள் அதுக்குரிய மருந்து கொடுத்தோம்னா சரியாயிடும். பட் டிசென்ட்ரிங்கிறது வந்து ஒரு பாக்டீரியா கிருமினால் வர்றது வந்து அது வந்து கொஞ்சம் பயப்படக்கூடிய வியாதி. ஸோ வயிற்றுப்போக்குக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை ஒரு மேக்ஸிமம் 3 தடவை மோஷன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி மோஷன் போயிட்டு இருக்க குழந்தை திடீர்னு வந்து அதிகமாக மோஷன் போகுது, தண்ணியாக பீச்சு அடிக்குதுன்னா அந்த குழந்தை டயர்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னா, மோஷன் போகும்போது வெறும் மோஷன் மட்டும் போகாமல் அதில் உடம்புல இருக்க நீர் சத்து உப்புக்கள் எல்லாம் போயிருந்தனால அவங்க டயர்ட் ஆயிடுறாங்க. ஸோ டயர்ட் ஆகும்போது அதை டீஹைட்ரேஷன் சொல்கிறோம். அதை வந்து 3 டிகிரியில் சொல்கிறோம். மைல்டு டீஹைட்ரேஷன், மாடரேட் டீஹைட்ரேஷன், சிவியர் டீஹைட்ரேஷன். ஸோ மைல்டு டீஹைட்ரேஷன், மாடரேட் டீஹைட்ரேஷனாக நம்ம வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கலாம். சிவியர் டீஹைட்ரேஷன் அப்படிங்கும்போது குழந்தைய நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, குழந்தை வந்து சோர்ந்து விடுது, நாக்கு வறட்சி ஆகிடுது, யூரின் போகிற அளவு கம்மியாகிடுது, எதுவுமே ஆகாரம் எடுத்துக்கல, தோல் சுருங்கிடுது, கண்ணு சுருகுன மாதிரி இருக்கு அப்படின்னா சிவியர் டீஹைட்ரேஷன். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அந்த குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி நரம்பு வழியாக குளுக்கோஸு இன்ஜெக்ஷனு அதுக்குரிய மருந்துகள் கொடுத்தாதான் அது சரியாகும். மற்றபடி வந்து லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கு, அது கை குழந்தையா இருந்தால் ஆக்டிவாக இருக்கு, மற்ற குழந்தைலாம் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டிலேயே வச்சு வைத்தியம் பண்ணி நம்ம வீட்டில் வந்து 2 முக்கியமான மருந்துகள் எப்பயுமே கையிலே வச்சிருக்கோம். ஒன்று வந்து ஓஆர்எஸ், அதாவது ஓரல் டீஹைட்ரேஷன் சால்ட் அப்படிங்கிற ஓஆர்எஸ் பவுடரு, இன்னொன்று வந்து பேராசிட்டமால் மருந்து. ஸோ ஓஆர்எஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். எப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டில் வந்து ப்ளூ கலர் பாக்கெட்டில் கிடைக்கும், ப்ரைவேட்லேயும் இருக்கும். அது 1 லிட்டர் தண்ணியில், பெரிய பாக்கெட் வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலக்கி வச்சுக்கிட்டு 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். எவ்வளோ கொடுக்கலாம்னா, ஒரு குழந்தையோட வெயிட்டை பொறுத்து. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை 10 கிலோ வெயிட் இருக்குன்னா 5 to 10 ml per kg. ஸோ வந்து 50 to 100 மில்லி கொடுக்கலாம். ஒரு தடவை லூஸ் மோஷன் போச்சுன்னா அதை ஒரே டைமை கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். இப்போ வாந்தி இல்லை அப்படின்னா குழந்தை கண்டிப்பாக அந்த ஓஆர்எஸ் எடுத்துக்குவாங்க. கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும். வாந்தி இருந்துச்சுன்னா அதை குடிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஓஆர்எஸ் குடிக்கலாம். என்ன பண்ணலாம்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே வந்து மற்ற ஆகாரங்கள் கொடுக்கலாம். அதாவது நீர் ஆகாரங்களாக கொடுக்கலாம். இளநீர் கொடுக்கலாம், நீர்மோர் கொடுக்கலாம், பழச்சாறு கொடுக்கலாம். அந்த மாதிரி அரிசி கஞ்சி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, குழந்தை நாக்கு வறட்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு. இந்த இளநீ கொடுக்கணுன்னே நம்ம மக்கள் வந்து சளி பிடிச்சி குளிர்ச்சியான பொருட்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. இளநீ வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இதே மாதிரி தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க குழந்தைகள் தாய்ப்பாலை கண்டிப்பாக நிறுத்தக்கூடாது. எவ்வளோதான் லூஸ் மோஷன் பண்ணாலும் தாய்ப்பால் கொடுக்கலாம். தாய்ப்பால் கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ ஓரல் டீஹைட்ரேஷன் கொடுக்கலாம், நீர் ஆகாரம் கொடுக்கலாம். இது இல்லாமல் ஜிங்குங்கிற ஒரு மருந்தை வந்து நம்ம இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். 14 நாள் கொடுக்கணும் இது தொடர்ந்து. ஏன் அப்படின்னா, லூஸ் மோஷன் நின்றுட்டாலுமே இது 14 நாள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது நல்லது. எதனாக சொல்கிறேன்னா, லூஸ் மோஷன் அந்த டயரியா அப்படிங்கிறது குடல் உறிஞ்சி லூஸ் மோஷனாக வெளியில் வருது. ஸோ குடலை வந்து நம்ம சீரமைக்கிறதுக்கு, குடல் மறுபடியும் நிலைமைக்கு வரதுக்கு இந்த ஜிங்குங்கிற துத்தநாகத்தை வந்து 14 நாள் கண்டிப்பாக கொடுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும்னா, ப்ரோபயாட்டிக். அதாவது ப்ரோபயாட்டிக்னா நன்மை பயக்கும் பாக்டீரியா. இப்போ நம்ம வந்து இட்லி மாவுலாம் புளிக்க வைக்கிறோம், பால் வந்து மோரா தெரியுதுங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா நமக்கு நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கனால கிடைக்கிறது. ஸோ நம்ம நன்மை பயக்கும் ப்ரோபயோட்டிக் நம்ம டாக்டர் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்து ஓஆர்எஸ், ஜிங்கு, ப்ரோபயோட்டிக். ஸோ ஆன்டிபயோட்டிக் எப்போ தேவைப்படுதுன்னா, அது ஒரு இன்ஃபெக்ஷஸ் டயரியாவாக இருக்கு, ஃபீவர் இருக்கு, சிவியர் அப்டாமினல் பெயின் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஆன்டிபயோட்டிக் சேர்த்து கொடுப்பாங்க. இது வந்து லூஸ் மோஷன். ஸோ லூஸ் மோஷன் போகுதுன்னு உடனே நம்ம பயந்துக்கிட்டு அதை நிறுத்துற யாரும் முற்படாதீங்க. ஏன் அப்படின்னா, லூஸ் மோஷன் எதனால சொன்னேன், ஒன்று நம்ம சாப்பிட்ற ஃபுட் பாய்சனிங், அதாவது வாய் வழியாக போகிற தண்ணியோ சாப்பாடுலேயோ இருக்க கிருமினாலேயோ இன்ஃபெக்ஷனாலேயோ வருது.
ஸோ அது போனது வந்து 100 மடங்கு ஆகி தான் வெளியில் வரும். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில் போயிட்டு இருக்கோ அதோட சேர்த்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, அதாவது நீர் ஆகாரங்கள் மருந்துகள் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம உடம்பு டயர்டாகாம தான் பார்த்துக்கணும் ஒழிஞ்சு அதை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா ஒருவேளை இன்ஃபெக்ஷஸ் டயரியாவாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புலேயே கிருமி வந்து மல்டிப்ளையாக பெருகி வயிறு வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ கடையில் வாங்கி இந்த லோப்ரமேடுங்கிற மாத்திரை போட்டு நிறுத்தாதீங்க, அது புத்திசாலித்தனம் கிடையாது. குழந்தைக்கு போக போக வாய் ஆகாரம் கொடுத்து ஈக்குவலைஸ் பண்ணது சரி பண்ணுறது தான் நமக்கு முக்கியம். எப்படியும் ஒரு குழந்தைக்கு லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சா மினிமம் 3-5 நாள் ஆகும் அந்த குழந்தை நார்மல் மோஷனாக பாடுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் கூட சில குழந்தைகள் இருக்கும், பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? சிவியராக ஆகிற சமயத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி குளுக்கோஸு அந்த மாதிரி நீர் சத்தை வந்து நரம்பு வழியாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா சரியாயிடும். ஸோ இது வந்து லூஸ் மோஷனை பற்றி. ஸோ டிசென்ட்ரி அப்படின்னா அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சளியாக போச்சுனாவோ இல்லை கஞ்சி மாதிரி வருது ரத்தம் கலந்து வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம டாக்டரை பரிசோதிச்சு இதில் நம்ம ஏற்கனவே கொடுத்த மருந்தோட சேர்த்து ஆன்டிபயோட்டிக் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அது சரியாயிடும். ரொம்ப ரத்தமாக போகுது அப்படின்னா வயிற்றுக்கு தேவைன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா அதையும் நம்ம முக்கால்வாசி நேரம் சரி பண்ணிடலாம். ஸோ லூஸ் மோஷன் ஒவ்வொரு தடையும் போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து வளர்ச்சி எடையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ லூஸ் மோஷன் வராமல் தடுத்துக்கிறது தான் நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்குது. அது எப்படி பண்ணணும்னா கை சுத்தம், கால் சுத்தம், வாய் சுத்தம். அதாவது ஒவ்வொரு தடையும் குழந்தை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கால் கழுவிக்கிறது, அந்த மாதிரி டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கை கால் கழுவிக்கிறது. ஸோ நம்ம சுத்தமான தண்ணியிலையும் சுத்தமான பாத்திரத்திலையும் தயாரித்து சுத்தமான உணவுகளை கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த லூஸ் மோஷன் வராமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்கள் அனுப்பிவிடுங்க. இதுபோல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.